சீன்ஸ் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் எங்கே கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும், யாரையுமே வேஸ்ட் பண்ணலை. எல்லோரும் எக்ஸ்ட்ராடனரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இன்னொரு நல்ல விஷயம்னா, நம்ம சின்ன வயசில் அம்மா வந்து நம்மக்கிட்ட கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அவ்வளோ தெளிவாக கதை சொல்லியிருக்காங்க. கிளியராக புரியும். எல்லா மொழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் புரியும். அந்தந்த மொழிக்கு டப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா புரியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவசியம் குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம். திரு மோகன் பாபு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த கண்ணப்பா படம் மெய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு படமாக கண்ணப்பருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அழகாகவும் பக்தியோடும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே மோகன் பாபு அவர்களும் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். நம்முடைய சரத்குமார் அவர்களும் அருமையாக நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் அற்புதமாக செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணு இவ்வளவு மெச்சூரிட்டியாக இவ்வளவு அழகாக இந்த படத்திலே கண்ணப்பராகவே மாறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த படம் ஆந்திராவிலே மிக பிரபலமாக சென்று கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலே இது மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணப்பா படம் பார்த்த எஃபெக்ட்லேருந்து நான் இன்னும் மீளலை. நமது நாட்டின் பாரம்பரியம் என்ன, நமது கல்ச்சரல், ஆன்மீகம்னா என்ன, பக்தின்னா என்ன, ஒன்றொன்று ரொம்ப அருமையாக விளக்கியிருக்கு. சின்ன வயசில் 10 வயசாக இருக்கும்போது நம்ம பாட்டி மடியில் உட்காந்து இந்த மாதிரி புராணங்களை கேட்போம். வெறும் கதை கேட்குறதுக்காக இல்லை, நம்ம நாட்டோட பெருமை, நம்ம சம்ஸ்கிருதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. 10 வயசுக்கு அப்புறம் இப்போ 75 வயசில் மோகன் பாபு மடியில் உட்காந்து, அந்த டைரக்டர் மடியில் உட்காந்து ஒரு அற்புதமான புராண படத்தை பார்த்துருக்கோம். தயவுசெஞ்சு இது ஆன்மீகர்களுக்கு மட்டும் இந்த படம்னு நினைக்காதீங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் முக்கியமாக இந்த படத்தை பார்க்கணும். அதன் தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த படம் அத்தனை பேரும் பார்க்கணும். என்னுடைய நன்றியை தான் சொல்ல முடியும் மோகன் பாபுக்கும் டைரக்டருக்கும். அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவருடைய மகன் கண்ணப்பனாகவே வாழ்ந்திருக்கிறார். அண்ட் நம்ம சரத்குமார் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறார். ஒத்தத்தரும் பிரமாதமாக பண்ணிருக்கார். விஷுவல்ஸ் ஆர் பிரில்லியன்ட், ஃபோட்டோகிராஃபி பிரில்லியன்ட், மியூசிக் பை ஸ்டெஃபன் தேவசி இஸ் பிரில்லியன்ட். இது ஒட்டுமொத்தமாக நாம் இந்த பாரதத்தில் பிறந்ததோட அர்த்தம் என்ன, நாம் ஒரு பாரதியன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏன் பெருமை போடுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த கண்ணப்பா. இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தேங்க்ஸ் டு மோகன் பாபு அண்ட் ஹிஸ் டீம் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. நான் தெலுங்கு டைரக்டர். நம்ம மோகன் பாபு சாரோட பெதராயுடுன்ற படம் எடுத்தேன். அப்போ பெரிய ஹிட் அது. இந்த படம் பார்த்த பிறகு அதெல்லாம் ஜிஜிபி, extraordinary film, particularly second half is superlative. He has achieved a lot of things in life, but this is the pinnacle. He has done it. Really happy I've seen this film. Vishnu is like my son also. All the very best for him. I wish him a great future. Thank you. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த படம் பார்த்தோன்னா கடவுள் நம்பிக்கை வர மாதிரியான ஒரு படம். எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் அ பர்ஃபார்மன்ஸ். விஷ்ணு மன்ஷு has done a magic kind of a performance. His action, his emotion, and it was supported by மோகன் பாபு சார் கூட சேர்ந்து நடித்து இந்த படத்தை தயாரிக்கிறது முதல்ல தைரியம் வேணும். இந்த மாதிரி ஒரு படம் இது இவ்வளோ ஒரு கிராண்டியூராக, அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபென்டாஸ்டிக், மியூசிக் எக்ஸலண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ். இது டோட்டலி இட் இஸ் ஒரு ஒரு என்ன சொல்வது, மேஜிக் ஃபிலிம் தான் சொல்லுவேன் நான். ஒரு படம் போனதுன்னு தெரியல, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆகி இப்போது மோகன் பாபு சார் மாதிரியே சரத்குமார் இதில் ஒரு ஒண்டர்ஃபுல் ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்த கம்பீரம்,
அந்த நடையாகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த மாதிரி விஷுவல்ஸ், அந்த மாதிரி ஒரு எமோஷன். இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டதுக்கு மோகன் பாபு சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கு இதோட போகிறேன். தேங்க்யூ. Sir, my name is Dr. Ghazal Srinivas. I am the chairman of Save Temples Bharat organization. I am a singer with 3 Guinness World Records. I sang in 125 languages. Sir, I can't speak in Tamil very fluently, but the Kannappa movie is the greatest gift to Sanatana Dharma by Dr. Manchu Mohan Babu and Vishnuji. This country needs pictures like this. Today whole Bharat is thinking of temples, Sanatana Dharma and Gau Raksha and everything. This is the Kannappa has come from a tribal family, and he showed the true devotion of the God and surrendered to the Lord Shiva. I wish every devotee, every Hindu has to watch this movie, which is released in Tamil language, Kannappa. The Kannappa says like this in this film: Unne sariyaga puja seya aasaipatten, திசைகள் தொலைந்து போனதே சிவனே, சரியான வழியேதோ சரியான வழியேதோ உன்னை சேரும் வழியேதோ எனக்கு புரியவில்லையே சிவனே, பூஜை என்ன செய்ய வேண்டும் சிவனே, கங்கை நதி நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன், கங்கை நதி நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன், கங்கை நீரை மீன்கள் யாவும் எச்சில் செய்து விட்டதே, கங்கை நீர் மீன்கள் யாவும் எச்சில் செய்து விட்டதே, பூஜை என்ன செய்ய வேண்டும் சிவனே, கோமாத பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன், கண்ணுக்குட்டி பாலை முன்பே எச்சில் செய்து விட்டதே. This is the truly dedication by Bhakta Kannappa. Hope everyone from downtrodden to everyone should understand the greatness of Kannappa, and I request every Hindu, every person who is living in India should watch this movie, the Kannappa, the greatest gift to Sanatana Dharma given by my brother Manchu Mohan Babuji. Thank you Anagaru, thank you so much. ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன், தமிழ்நாடு எனக்கு தாய்நாடு. செருப்பே இல்லாத எனக்கு செருப்பு போடுறதுக்கு, சாப்பாடு இல்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு பாடு கொடுத்தாச்சு தமிழ் தாய். ஒன்றும் இல்லாத பாண்டி பஜாரில் சுற்றிட்டு இருந்தேன். அந்த தாய் ஒரு நடிகராக ப்ளஸ் பண்ணாச்சு. அதுக்கு முன்னாடி நான் 1968 ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் இன் நந்தனம் YMCA காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இங்கே வேலை பண்ணேன் ஆஸ் எ டீச்சர். தென் ஆக்டிங் ட்ரை பண்ணும்போது தான் ரொம்ப சஃபரிங். டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. மை சன் விஷ்ணு, ஹி born ஹியர். எனக்கு 3 குழந்தை இங்கே தான் பிறந்தாச்சு. அது விஷ்ணு, ராதிகா, இந்த மாதிரி கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஹீரோயின், wonderful, disciplined, tough lady. I always appreciate, I admire her. சின்ன வயசுலேருந்து விஷ்ணு தெரியும். We want all her blessings. Same thing here, Prabhudeva is here. He did that all, he came there. ஒரே சாங்குக்காக நான் வர்றேன் சார்னு சொல்லி 3 சாங்கு அற்புதமாக பண்ணார். நீங்கள் நல்ல படம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சிவபாலாஜி, தமிழ்நாடு தெரியும், அவர் இது குட் ஆர்டிஸ்ட். ஃபைனலி இது கடவுள் எப்போ யாருன்னு மீட் பண்ண வைப்பாங்களோ எனக்கு தெரியாது. நிறைய ஐ நோ so many years onwards இவர் பண்ண நாட்டாமணி தான் நான் தெலுங்குல பண்ண பெதராயிடும். பட்
இந்த 3 வருஷமாக தான் நல்ல ஒரு தாய்க்கு ஒரே தாய்க்கு பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி we felt. It is truth. அவனை ப்ரைஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 10 நாளாக எனக்கு சொல்லு நியூசிலாந்து வந்து 40 days he worked such a great, I don't know what is his age. I am very happy to Sarath. Thank you. I love you. You are a great actor, great artist. You did all the characters. என்ன கேரக்டர் பண்ணவும் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே யுவர் லவ்லி பிரதர். அதே மாதிரி ரொம்ப நன்றி ஆல் ஜர்னலிஸ்ட் சோதரலக்கு, மீடியா சோதரலக்கு. ரொம்ப சந்தோஷம். ஐ வாண்ட் ஆல் யுவர் blessings. கண்ணப்பா, once again I am requesting all Tamil, everybody in Tamil Nadu, please see the movie and bless me as a producer, bless my son as an actor. We want your blessings. Once again, தாய்நாடுக்கு வணக்கம். Thank you.